மக்கள் மனசினியர்களுக்கு வணக்கம். பண விஷயம் குறித்து மனைவி பற்றி ஜெயம் ரவி கூறிய விஷயம் உண்மையற்ற மாதிரி தான். இதற்கு முன்னதாக பிரபல நடிகர் ஒருவர் பேட்டி ஒன்றில் கூறியிருக்கிறார். அந்த விடயம் குறித்து தான் தற்பொழுது சமூக வலைதளங்களில் அதிகமாக பரவி வருகின்றது. அப்படி என்ன அந்த பிரபல நடிகர் கூறியிருக்கிறார் பார்த்தால், ஜெயம் ரவியிடம் பணம் கேட்டால் ஜெயம் ரவி கூறுவாராம் தன்னுடைய மனைவியிடம் இருந்துதான் தான் பணம் பெற்று தர வேண்டும் என்ற மாதிரி கூறுவார் என்ற மாதிரி தான் பிரபல நடிகராக இப்பொழுது முன்னணி நடிகராக வலம் வந்து கொண்டிருக்கின்ற விக்ரம் அவர்கள் கூறிய பேட்டி தற்பொழுது சமூக வலைதளங்களில் அதிகமாக வீடியோக்களாக பரவலாக பேசப்பட்டு வருகின்றது. பிரபல நட்சத்திரங்கள் மத்தியில் விவாகரத்து என்பது ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கின்றது. தொடர்ச்சியாக ஒவ்வொரு பிரபலங்களும் பல ஆண்டுகள் கழித்து தங்களுடைய திருமண வாழ்க்கையிலிருந்து விவாகரத்து பெறுகின்றதான தகவல்களை அவ்வப்போது கூறி வருகின்றார்கள். ஆனால் அந்த விடயம் ரசிகர்கள் மத்தியில் சென்று சேரும் பொழுது ஒரு சோகமான பதிவாகவே பார்க்கப்பட்டு வருகின்றது. ஏனென்றால் சினிமா வட்டாரத்தில் இருக்கின்றவர்கள் தங்களுடைய சினிமாவையும் பார்த்து தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையையும் பார்த்து வருகின்றது என்பது மிகவும் அழகானதாக இருக்கும். ஆனால் அப்படி இல்லாமல் பல பிரபலங்கள் மக்கள் நல்ல பிடித்த ஒருவராக இருந்தாலும் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை எதிர்கொண்டு செல்கின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதனூடாக அறியக்கூடிய விடயமாக இருக்கின்றது. அண்மையில் அதிகமாக பரபரப்பாக பேசப்பட்டு வருகின்ற ஒரு விடயம் ஜெயம் ரவியுடைய விவாகரத்து. ஜெயம் ரவி தன்னுடைய மனைவி ஆர்த்தியுடன் தன்னுடைய வாழ்க்கையை சிறப்பாக முன்னெடுத்து சென்றார். எல்லோர் மத்தியிலும் பிடித்த ஒரு தம்பதிகளாகவும் இருந்து வந்தனர். இவர்களுக்கு 2 ஆண் பிள்ளைகளும் இருக்கின்றார்கள். இப்படி இவர்களுடைய வாழ்க்கை சென்று கொண்டிருந்த இடத்தில் தற்பொழுது ஜெயம் ரவி ஆர்த்தி அவர்களை தான் பிரிய போவதாக ஒரு அறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருந்தார். அந்த அறிக்கையை பார்த்து ரசிகர்கள் சோகத்தில் இருந்த நிலையில் ஆர்த்தி தரப்பிலிருந்து கூறப்பட்ட விடயம் ஜெயம் ரவி தன்னிச்சையாக செயற்பட்டிருக்கின்ற தன்னுடைய முடிவை கேட்காமலே விவாகரத்து என்று அறிவித்து விட்டார் என்ற மாதிரி ஆர்த்தி சைட்ல இருந்து அறிக்கை வெளியிடப்பட்டிருந்தது. ஆனால் இதை பார்த்த ரசிகர்கள் அனைவரும் ஜெயம் ரவியில் தான் தப்பு இருக்கிறது என்ற மாதிரி அவர் பற்றி பல விமர்சனங்களை வெளியிட்டு வந்தார்கள். அப்படி இருக்கின்ற இடத்தில் தற்பொழுது அவ்வளவு விமர்சனங்கள் வந்த பின்னதாக ஜெயம் ரவி அவர்கள் ஊடகங்களுக்கு அளித்த விடயம் தனிப்பட்ட வாழ்க்கையை தனிப்பட்டதாக பார்க்க விடுங்கள் கூறியிருக்கின்றார். ஆனாலும் அவர் தற்பொழுது ஒரு விஷயத்தை வெளிக்கொண்டு வந்திருக்கிறார். என்னென்று பார்த்தால், தன்னுடைய வீட்டில் வேலை செய்பவர்களுக்கு கிடைக்கின்ற மரியாதை கூட தனக்கு கிடைக்கின்றதில்லை. தன்னிடம் ஒரு தனியான ஒரு அக்கவுண்ட் இல்லை, அதாவது பணம் வைப்பிலிடுகின்ற அக்கவுண்ட் கூட இல்லை. அனைத்துமே ஜாயிண்ட் அக்கவுண்டாகத்தான் இருக்கின்றது. அதுவும் ஆர்த்தியை கேட்டுத்தான் தான் பணம் எடுக்கணும், ஆர்த்தியிடம் தான் பணத்தை கேட்கணும், தன்னுடைய தனிப்பட்ட செலவுக்கு கூட ஆர்த்தியின் மாதிரி கேள்வி எழுப்புவார் என்ற மாதிரியும் கூறியிருக்கின்றார். ஆனால் பொன்னியின் செல்வன் திரைப்படத்தில் ஜெயம் ரவி அவர்கள் கதாபாத்திரம் ஒன்றில் நடித்திருக்கின்றார். அதே சமயம் அதில் முன்னணி நடிகரான விக்ரமும் நடித்திருக்கின்றார். அந்த படம் இடம்பெற்ற வேளை ஒரு பேட்டியில் விக்ரம் அவர்கள் கூறியிருக்கின்றார், தான் ஜெயம் ரவியிடம் பணம் கேட்டால் ஜெயம் ரவி சொல்லுவார் தன்னுடைய மனைவியிடம் தான் வாங்க வேண்டும், தன்னுடைய மனைவியிடம் தான் கேட்க வேண்டும் என்று கூறுவார் என்ற மாதிரி கூறியிருக்கின்றார். ஆனால் அந்த விடயம் அப்பொழுது பெரிதாக பார்க்கப்படவில்லை. ஆனால் இப்பொழுது ஜெயம் ரவி கூறிய விஷயமும் அதனை வைத்து பார்க்கும் பொழுதும் இரண்டும் உண்மையை போன்று இருக்கின்றதாக பல விமர்சனங்கள் எழுந்த வண்ணமே இருக்கின்றது. என்னதான் இருந்தாலும் ஆர்த்தியும் ஜெயம் ரவியும் தங்களுடைய திருமண வாழ்க்கையின் போது பல பேட்டிகளுக்கு சென்றிருக்கின்றார்கள். அங்கு அவர்களுடைய திருமண வாழ்க்கை அவர்களுடைய வாழ்க்கை குறித்து கூறும் போதெல்லாம் பலருக்கு ஏற்கக்கூடிய விடயமாக இருந்தது. ஏனென்றால் ஒரு சினிமா நட்சத்திரமாக இருந்து கொண்டு அவருடைய வாழ்க்கை அவ்வளவு அழகாக வாழ்கின்றார் என்ற மாதிரி தான் ரசிகர்கள் எல்லாரும் எண்ணி வந்தார்கள். ஆனால் அவர்களிடமும் பலவிதமான கருத்து முரண்பாடுகள் இருக்கின்றது. அவர்களுக்கு இடையே பல செயற்பாடுகள் இருக்கின்றது. பிரிந்து செல்லும் அளவிற்கு அவர்களுக்கு இடையே ஏதோ ஒன்று நடந்திருக்கின்றது. ஆனால் அது தற்பொழுது சமூக வலைதளங்களில் அதிகமாகவே ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விஷயம் என்ற மாதிரி தான் வெளிவந்த வண்ணமே இருக்கின்றது. ஏனென்றால் தரப்பிலும் இருந்து எந்த விதமான உண்மையான தகவலும் வெளியாகவில்லை. ஆனால் தற்பொழுது ஜெயம் ரவி அவர்கள் கூறியிருக்கின்றார், தன்னுடைய பர்சனலாக எந்த செலவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றாலும் அதற்கு ஆர்த்தியிடம் இருந்து அவர் அனுமதி பெற வேண்டும், அதற்கு பிறகுதான் அவரிடமிருந்து பணத்தை பெற்று தான் செலவழிக்க வேண்டும் என்ற மாதிரி கூறியிருக்கின்றார். தற்பொழுது இந்த விடயம் தான் சமூக வலைதளங்களில் அதிகமாக வைரலாகி வருகின்றது. இவ்வாறு சினிமா தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இவ்வாறு மற்றும் ஒரு பதிவுடன் உங்களை சந்திக்கும் வரையில் வணக்கம்.